Decode the world unfiltered. ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரில் நிலத்தடி நீர் அதனுடைய மட்டம் வெகு விரைவாக குறைந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் திட்டங்கள் உட்பட பல முயற்சிகள் தடைபட்டிருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள்ள தண்ணீர் இல்லாத முதல் நகரமாக மாறுகிறதா காபூல் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. 60 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய காபூல்ல காலநிலை மாற்றம், பொருளாதார தடைகள் மற்றும் நிர்வாக தோல்விகள் காரணமாக விரைவில் தண்ணீர் இல்லாத ஒரு நகரமாக அது மாறுகிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அதிகப்படியான நீர் உறிஞ்சுதல், காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகள் காரணமாக ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரில் நிலத்தடி நீர் அதனுடைய மட்டம் வெகு விரைவாக குறைந்து வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே காபூலில் நிலத்தடி நீர் மட்டம் 98 அடிகளுக்கு கீழே இறங்குச்சு. இயற்கையான நீர் மீள் நிரப்பலை விட ஓராண்டில் 44 மில்லியன் கியூபிக் மீட்டர் நீரை தோண்டி எடுத்ததே இதற்கு காரணம் அப்படின்னு மெர்சி காப்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து வெளியிட்டது. இதே நிலை தொடர்ந்தா 2030ஆம் ஆண்டுக்குள்ள காபூல் நகரம் முழுவதுமாக வற்றிவிடும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்களுடைய எச்சரிக்கையாக இருக்குது. இதனால் 30 லட்சத்துக்கும் மேலான மக்கள் அகதிகளாக வேறு நாடுகளில் தஞ்சம் அடையக்கூடும் அப்படின்னும் கூறப்படுது. நிலத்தடி நீர் ரீசார்ஜ், அது மட்டும் இல்லாமல் வருடாந்திர நீர் பிரித்தெடுத்தல், இதற்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகரித்து வரக்கூடிய இடைவெளியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கணிப்புங்கிறது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே காபூலில் இருக்கக்கூடிய நிலத்தடி ஆழ்துளை கிணறுகளில் பாதி வறண்டிருப்பதாக யூனிசெஃப் கணிச்சிருக்கு. அதேபோல் மெர்சி காப்ஸ் நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையும் இதை தான் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லை, நிலத்தடி நீரில் 80% அதிக அளவு கழிவு நீர் ஆர்சனிக் மற்றும் உப்புத்தன்மையோட பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டதாகவும் இந்த ஆய்வறிக்கைங்கிறது குறிப்பிடுது. காலநிலை மாற்றம், நிர்வாக சீர்கேடு, மக்கள் தொகை அதிகரிப்பு ஆகியவை காபூலுடைய இன்றைய சூழலுக்கு காரணம் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. 20 ஆண்டுகால அமெரிக்காவினுடைய தலையீடும் கூட ஆப்கானிஸ்தானுடைய இந்த சீர்கேட்டிற்கு மிக முக்கிய காரணமாக மாறி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் இருந்தபோது கிராமப்புற மக்கள் காபூலை நோக்கி விரட்டப்பட்டாங்க. கிராமப்புறங்களை நிர்வகிப்பது கடினம் அப்படின்னும், அதனால் மக்களை ஒரே இடத்துல திரட்டிட்டா நிர்வாகம் பண்ணுறது எளிது அப்படின்றதுனாலையும் அமெரிக்க இராணுவம் அப்படி ஒரு முயற்சியை பண்ணியிருக்கு. பெரும்பாலான காபூல் மக்கள் குடிநீருக்கு நிலத்தடி ஆழ்துளை கிணறுகளையே நம்பியிருக்காங்க. நீர்மட்டம் குறையும் போது மிக ஆழமாக நிலம் தோண்டப்படுகிறது. தேசிய புள்ளி விவர இயக்குநரகத்தினுடைய ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் தோராயமாக 3,10,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கின்றன. காபூல் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒழுங்குபடுத்தப்படாத ஆழ்துளை கிணறுகள் இருப்பதா மெர்சி காப்ஸ் நிறுவனம் மதிப்பிட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு காபூலில் கிட்டத்தட்ட 49% ஆழ்துளை கிணறுகள் வறண்டிருப்பதாகவும் மற்றவை 60% செயல்திறனோட செயல்படுவதாகவும் ஐநா அறிக்கையும் சொல்லுது. ஐக்கிய நாடுகள் சபையும் கூட இது பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. தண்ணீர் நெருக்கடி நகரத்தின் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான பிளவை அம்பலப்படுத்துவதாகவும் இருக்கு. செல்வந்தர்கள் ஆழமான ஆழ்துளை கிணறுகளை தோண்ட முடியும், ஆனால் ஏழை மக்களுக்கு இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக சாத்தியமில்லை. தண்ணீர் பற்றாக்குறை முதல்ல ஏழைகளைத்தான் பாதிக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஏழை மக்கள், பெரும்பாலும் குழந்தைகள், தொடர்ந்து நீராதாரங்களை தேட வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே குறைந்துவிட்ட நீர் வளங்களை தலைநகரில் இயங்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பானங்கள் மற்றும் கனிம நீர் நிறுவனங்கள் சுரண்டிக்கிட்டே உறிஞ்சிக்கிட்டே இருக்கின்றன. குளிர்பான நிறுவனங்கள் அனைத்தும் காபூலின் நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்ட். பிரபலமான ஆப்கானிய குளிர்பான நிறுவனமான அலோகோசே மட்டும் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் லிட்டர் தண்ணீரை பிரிச்செடுத்திருக்கு. நாளொன்றுக்கு 25 லட்சம் லிட்டர் நீரை ஒரு நிறுவனம் மட்டும் பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிற ஒரு நிலையும் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை காலகட்டங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. காலநிலை மாற்றம், அடிக்கடி ஏற்படக்கூடிய வறட்சி, குறைந்த மழைப்பொழிவு ஆகியவையும் தண்ணீர் பற்றாக்குறையை அதிகரிக்கக்கூடிய காரணிகளாக மாறியிருக்கின்றன. காபூலில் நிலத்தடி நீரை நிரப்பும் ஆறுகளாக இருக்கக்கூடிய காபூல், பக்மன் மற்றும் லோகர் அப்படிங்கிற இவை எல்லாமே இந்து குஷ் மலைகளினுடைய பனிப்பாறைகள் உருகி வெளியேறக்கூடிய நீரைத்தான் பெரிதும் நம்பியிருக்கின்றன. முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது உச்ச குளிர்காலத்தில் ஆப்கானிஸ்தான் சராசரி மழைப்பொழிவில் 45 முதல் 60% மட்டுமே பெற்றது. அதிகரித்த காற்று வெப்பநிலை அதிக அளவிலான நீர் ஆவியாதலுக்கு வழிவகுத்து
நெருக்கடியை மேலும் அதிகமாக்கியிருக்கு. பல மாகாணங்கள் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்தாலும் காபூல் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர். பல வருட போர், பலவீனமான நிர்வாகம், அது மட்டும் இல்லை நாட்டினுடைய மீதான பொருளாதார தடைகள் அப்படின்னு ஆப்கானிஸ்தானை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்றன. வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெரும் பங்கு பல ஆண்டுகளாக பாதுகாப்புக்கு மட்டுமே செலவிடப்படக்கூடிய ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் இருக்கு. 2021 தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதிகரித்து வரக்கூடிய மனிதாபிமான நெருக்கடிகளை சமாளிக்க நிதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக குழாய்கள், கால்வாய்கள் மற்றும் அணைகளை பராமரிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. வண்டல் மண் அகற்றுதல் போன்ற அடிப்படை பணிகளை கூட மேற்கொள்ள நிதி இல்லாமல் தாலிபான் அரசு திண்டாடிக்கிட்டு இருக்கு. நன்கு நிர்வகிக்கப்படக்கூடிய நகரங்களில் வலுவான நீர் நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு மூலமாக நெருக்கடிகளுக்கு தீர்வு காணப்படுகின்றன. காபூலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நிர்வாகத்திறன் இல்லை அப்படிங்கிறதும் கூடுதல் பிரச்சனை. இதன் விளைவாக சுற்றுச்சூழல் மீள்தன்மை திட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போதைய அரசாங்கத்தினால பிற நாடுகளின் உதவியின்றி பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் திட்டங்கள் உட்பட பல முயற்சிகள் தடைபட்டிருக்கின்றன. ஜெர்மன் மேம்பாட்டு வங்கியான KfW, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நிறுவனங்களால் நிதியளிக்கப்பட்ட லோகர் நீர் திட்டம் முன்னாள் அதிபர் அஷ்ரப் கானியினுடைய ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்டுச்சு. தாலிபான்கள் ஆட்சியில் இந்த திட்டமும் முடக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் உதவியோட ஷார்ட்வுட் அணை திட்டம் செயல்படுத்த 2021 ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த திட்டமும் தற்போது பாதியில் நிற்குது. இதே போல் பாகிஸ்தானுடன் குனார் அப்படிங்கிற நதிநீர் திட்டமும் கேள்விக்குள்ளாகி இருக்கு. குனார் நதி இந்துகுஷ் மலைத்தொடரில் உருவாகி ஆப்கானிஸ்தான் வழியாக பாய்ந்து காபூல் நதியோட இணைது. அதுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சித்ரல் பகுதிக்கு செல்லுது. அந்த பகுதியில் இது சித்ரல் நதி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நதி ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடைய விவசாயம் மற்றும் நீர் பாதுகாப்புக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில குனார் நதி நீரை பகிர்ந்து கொள்வது குறித்து எந்த முறையான இருதரப்பு நீர் பகிர்வு ஒப்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. இதனால இரு நாடுகளும் நீரை பகிர்ந்து கொள்வதில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குனார் நதி நீர் பகிர்வில் ஒப்பந்தம் ஏற்பட்டால் காபூலுடைய நீர் பற்றாக்குறை கொஞ்சமாவது தீரலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. காபூலின் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான தொடக்க புள்ளியாக நகரத்தின் நீர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதை நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் செயற்கை நிலத்தடி நீர் மீள் நிரப்புதல் மற்றும் அடிப்படை நீர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அட்வைஸாக இருக்குது. இந்த அடித்தளங்கள் அமைக்கப்பட்ட பிறகு நகரம் முழுவதும் நீர் விநியோக வலையமைப்பை படிப்படியாக உருவாக்க முடியும். பன்ஷீர் போன்ற பகுதிகளில் ஆறுகளிலிருந்து நகரத்திற்கு புதிய குழாய்கள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக இருக்குது. தடுப்பணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை நிர்மாணிப்பதன் மூலமாக நிலத்தடி நீர்நிலைகளை ரீசார்ஜ் செய்யலாம். இந்த கட்டமைப்புகள் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் நிரப்புதலையும் எளிதாக்கும். ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் பழைய நீர் குழாய்கள் மற்றும் அமைப்புகளை புதுப்பிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கூடுதல் ஒரு ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குவது அப்படிங்கிறது செயல்திறனை மேம்படுத்தி நீர் இழப்பை குறைக்கும் ஒரு வகையை செய்யும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விதிச்சிருக்கக்கூடிய தடைகள்ங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய அத்தியாவசிய வளங்கள், தொழில்நுட்பம், நீர் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பராமரிப்புக்கு தேவையான நிதியை தடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தடைகள் விவசாய உற்பத்தி திறனை குறைத்து பசி மற்றும் பொருளாதார நெருக்கடியை அதிகரிச்சிருக்கு. மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் இந்த தடைகளை நீக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆப்கானிஸ்தானில் அதனுடைய தலைநகர் காபூல் தண்ணீர் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தவறான முன்னுதாரணங்கள், சிக்கல்களை தான் நமக்கான எச்சரிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கான எச்சரிக்கையாகவும் நம்ம பார்க்குறோம், தமிழ்நாட்டுக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் குறைய குறைய என்ன விதமான சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகவே நாம் காபூலோட நிலைமையை பார்க்குறோம். 2030க்குள்ளே தண்ணீர் இல்லாத ஒரு நகரமாக காபூல் மாறுகிறதா அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தினுடைய பல்வேறு சிக்கல்களையே நம்ம பார்க்குறோம். பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அடிப்படையாக தேவையான குடிநீர் என்பதையும் காக்க வேண்டியது எல்லோருடைய கடமையும் தேவையுமாக இருக்கிறது என்பதுக்கு தான் நம்ம காபூலோட உதாரணத்தை இன்றைக்கு விரிவாக பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.